ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்வா விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பவி போட்ட பப்பீஸ்க்காக ஒரு சின்ன வீடு மாதிரி ரெடி பண்ணுறோம். அது வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன கேப் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்பீஸ்க்கெல்லாம் இப்போ 2 மந்த் நடக்குது. அவங்களாம் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்கிறதுனால அவங்களோட பாக்ஸ்லேருந்து வெளியே எந்திரிச்சு வந்துடுறாங்க. அந்த பாக்ஸுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் வந்துட்டு நடையில் நடந்துட்டுருக்கிறதுனால பசங்க ஓடி வர்றதுனால மிதிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு தான் நாங்கள் அதுக்கு ஒரு கேப் கொடுக்குறோம். இதுதான் அந்த பாக்ஸு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா. இதுவுமே நான் செவுத்தோரமாக தான் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த கேப் எதுக்குன்னா, பவி அப்பப்போ உள்ளே வந்துட்டு போகிறதுக்காக நான் இந்த கேப் விட்டுருந்தோம். இந்த கேப்லேருந்து அவங்க வெளியே குதித்து வந்துடுறாங்க. வந்துட்டு நடையில் நடக்கிறாங்க, பசங்க ஓடுறாங்க. பெரிய நாய்க்குட்டியெல்லாம் இருக்குது, ஓடுது, ஏதாவது மிதிச்சிருமோன்னு பயந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்காக நான் இந்த ப்ளூ கலர் கேஜுக்குள்ளே தான் விட்டுருந்தேன். அந்த கேஜுக்குள்ளே விடுறதுனால பப்பீஸோட கால் அந்த கேஜோட இடுக்கில் மாட்டிக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தடுப்பு வச்சு நாங்கள் பப்பீஸை வெளியே விட்டுருந்தோம். பட் அந்த தடுப்பையுமே அவங்க பாருங்களேன், அந்த கல் மேலே ஏறி குதித்து வெளியே போயிடுறாங்க. ஸோ இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 2 நாளாக இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெளியே குதித்து போயிட்டு இருந்தாங்க. நாங்களே எடுத்து கொண்டாந்து போயிட்டே இருந்தோம். நம்ம துவி காலாலாம் வந்தாங்கன்னா மிதிச்சிடுறாங்க. அது ஒரு சமயம் போல் இருக்க மாட்டேங்குது. ஓடுறாங்க, ஒடியாறாங்களா பசங்களும், அதனால் மிதிச்சிருவாங்களோன்னு எங்களுக்கு ஒரு பயம். ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி ஒரு கம்பி வாங்கிட்டு நாங்கள் அதுக்காக இந்த சிமெண்ட் ஷீட்லாம் எங்கள் வீட்டில் இருந்தது. நாங்கள் கேஜெலாம் மேக் பண்ணுறதுனால இந்த சிமெண்ட் ஷீட் எங்ககிட்ட இருந்தது. இந்த கம்பி மட்டும் வாங்கிட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் அடித்து கொடுத்தாரு. ஸோ இந்த கேப்பில் பப்பீஸ் நல்லா நடந்து ட்ரெயின் ஆகிக்குவாங்க. ப்ளஸ் பவியும் உள்ளே ஏறி குதிச்சு அவள் போய்க்குவா வந்துக்குவா. ஸோ அதுக்காகனா நீங்கள் இப்படி ஒரு ட்ரே பண்ணியிருக்கிறோம். நல்லா அவங்களும் நடந்துக்குவாங்க, இதுக்குள்ளேயே இருந்துக்குவாங்க. ஸோ யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.